இனிய சகாக்களே, இதனோட புது ப்ராஜெக்ட் சுசுகி மேக்ஸ் $100 ரீவேம்ப். இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயுமே சப் கேட்டகரிஸ் தனியாக பார்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சாப்டர் 12 பில்டிங் திஸ் பைக். அதில் இன்றைக்கி பார்ட் 3. இதெல்லாம் தான் இன்றைக்கி உள்ள அசம்பிளியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோர்க் கேட்டர்ஸ். இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஆயில் சீலில் வந்து ஃபோர்க்கில் அடிக்கடி போயிட்டே இருக்கும். டஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆச்சுன்னா, மண் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோர்க் கேட்டர்ஸை வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணி ஆயில் சீலை பாதுகாக்கும். மெயினாக இப்போ இருக்கிற ஹிமாலயன் பைக்ஸ், அப்புறம் ஆஃப் ரோட் பைக்ஸ், ஹீரோ, இம்பல்ஸ், எக்ஸ்பல்ஸ் இந்த பைக்லலாம் நீங்கள் இதை பார்க்கலாம். அப்புறம் இதை மாட்டுறதுக்கு ஒரு சின்ன டேரெக்ஷன் இருக்கும். டேரெக்ஷன் ஒன்றும் இல்லை, ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா, உள்ளே தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா வெளியே தள்ளி விட்டுரும். இன்னொன்று, ஃபோர்க் ஆக்ஷன் ஃப்ரண்ட்டில் அமுங்கும்போது உள்ள ஏர் இருக்கும். அந்த ஏர் ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல் வந்து ஃபோர்க்கோட பேக் சைடில் வர மாதிரி மவுண்ட் பண்ணணும். இதை இந்த மாதிரி நம்ம பேட்டோட க்ரிப் எப்படி மாட்டோமோ அதே மாதிரி லைட்டாக நார்மலாக வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 கிளாம்ப் வரும், மேலே கீழே, ரெண்டும் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். இதுவும் மவுண்ட் பண்ணிட்டோன்னா இது வந்து ஏர் டைட் சீலண்ட் மாதிரி இருக்கும். அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் ஹெட்லைட் அசம்பிளியோட ப்ராக்கெட். இதுக்கு வந்து 2 ரப்பர் பார்ட் வரும். இது ரெண்டுமே பழசு, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தான். இதை நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி அப்படியே தான் மவுண்ட் பண்ணேன், ஏன்னா புதுசு கிடைக்கல. அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் ஃபோர்க் அசம்பிளி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் புஷ் வரும். இந்த புஷ்ஷுக்கு மேலே ஒரு வாஷர், அதுக்கப்புறம் போல்ட் அசம்பிளி வரும். இதை ப்ராப்பராக கோன் அசம்பிளியோட லோயர் பார்ட்டில் அசம்பிள் பண்ணிக்கோங்க. அசம்பிள் பண்ணிவிட்டு ஹெட்லைட் அசம்பிளியோட ப்ராக்கெட்டை மாட்டணும். இந்த ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டை ஒரு பக்கம் ஹோல்ட் பண்ணியிருக்கோம், இன்னொரு பக்கம் இந்த ஃபோர்க் கூட அலைனாக இருக்கும். இதை எப்படி மாட்டோம்னா, கீழே பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் பெருசாக இருக்கும். இந்த ஸ்பேஸ் வந்து கீழே வரணும். இந்த லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் தான் கீழே மாட்டணும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா 3 டாட் மாதிரி, நாட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஹெட்லைட்டை அப்படி ஸ்ட்ராங்காக மவுண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே போல் அசிங்கமாக வெளியே தெரியாது. இதை அலைன் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற கோன் அசம்பிளியும் ப்ராப்பராக அலைன் பண்ணணும். இதை முடிச்சதுக்கப்புறம் இதோட ஒரிஜினல் வாஷர், அதுக்கப்புறம் போல்ட் அசம்பிளியை மாட்டணும். இதை டைட் பண்ணுறதுக்கு 22 mm ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணணும். ப்ராப்பர் வே பார்த்தீங்கன்னா, டாப் கோன் அசம்பிளி, அப்புறம் ஃபோர்க் அசம்பிளி, அப்புறம் மட்கார்டு, அப்புறம் ஃப்ரண்ட் வீல் அசம்பிளி, இது எல்லாமே ப்ராப்பராக அலைன் பண்ணிவிட்டு மாட்டிட்டு, அதுக்கப்புறம் ப்ராப்பராக அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா டைட் பண்ண ஆரம்பிக்கணும். இன்கேஸ் அப்படி பண்ணலன்னா சில டைம் வண்டி வைப்ரேட் ஆகும், கை விட்டு ஓட்டும்போது லைட்டாக வாபிள் ஆகலாம். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ராக்கெட்டையும் மாட்டிக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து இதை ஹேண்ட் டைட் பண்ணி தான் அப்படியே விட போகிறேன். நீங்கள் மாட்டினாலும் ஒன்றும் இல்லை, 22 mm தான் எல்லாத்துக்குமே. அப்பர் பார்ட் ஃபோர்க் அசம்பிளி, அதுக்கப்புறம் அந்த கோன் அசம்பிளிக்கும் சேம் ஸ்பேனர் தான். அப்புறம் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. குவாலிட்டியும் நல்லா இல்லை, பொசிஷனும் எனக்கு பிடிக்கல. அப்புறம் ஷோகனோடது பார்த்தேன். இது வந்து பிளாக் கலரில் இருந்துச்சு. ஓகே, நான் பிளாக்கே போகலான்னு சொல்லிட்டு பிளாக் வாங்கிட்டேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹேண்டில் பார் லாங்காக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் ஹைட் கொஞ்சம், அதனால் இதே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதை பொசிஷன் பண்ணுறதுக்கு நார்மலாக இருக்கிற 2 கிளாம்பையும் போட்டுக்கோங்க. இதில் 12 mm போல்ட்டு இதோட ஒரிஜினல் வரும். இதை அப்படியே மவுண்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. அதாவது சின்னதாக ஒரு பைட்டிங் பாயிண்ட் வரும், அந்த பைட்டிங் பாயிண்ட் வராது வரைக்கும் டைட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஹேண்டில் பார் வந்து விழாது, அதுதான் அந்த பைட்டிங் பாயிண்ட். அப்புறம் இந்த ஃபோர்க்குக்கு பேரலாக அப்படியே இருக்கும், ஒரு கோடு வரைஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெண்டும் சேமாக இருக்கும். இன்கேஸ் இது உங்களுக்கு பிடிக்கல, கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். நார்மல் செட்டிங் இது தான், இப்படி தான் நான் செட் பண்ணுவேன். இது முடித்ததுக்கப்புறமா இதுதான் அந்த பிரேக் லிவரோட ஒரு பார்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு வாஷர், அப்புறம் ஒரு ஸ்ப்ரிங்கு, அதுக்கு மேலே ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார்ட். இதுதான் அந்த பிரேக்கோட லிவரில் இருக்கும். அதை போட்டுட்டு அப்புறம் 14 mm பிரேக் நட்டு, இதையும் மாட்டிக்கோங்க. இது ஒரு சின்ன ரோடு, இதுதான் கனெக்டிங் பார்ட்டு மாதிரி. இதை வந்து பிரேக் பெடல் கூட கனெக்ட் பண்ணணும். இது சிம்பிள் தான். இது வந்து லைட்டாக க்ரீஸ் தடவிட்டு ஒரு வாஷர், அப்புறம் ஸ்ப்ளிட் பின். இந்த ஸ்ப்ளிட் பின்னை ரெண்டையுமே பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது பிரேக் லிவரை மாட்டிட்டு கூட இதை மாட்டலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃபுல்லாக அந்த சைடு ஸ்விங்காக அசம்பிளி வரும். அதனால் இந்த ப்ரொசீஜர் படி போகிறது தான் ஈஸி. இது முடிச்சதுக்கப்புறமா இங்கே தான் அந்த இது மவுண்ட் ஆகும். இதில் கொஞ்சம் க்ரீஸ் தடவிக்கோங்க. அதே போல் உள்ளே இருக்கிற ஹோல்ஸ்லேயும். இது வந்து ஸ்ப்ரிங்கு, இதுதான் பிரேக் அப்ளை பண்ணப்போ அதோடய ப்ளேஸுக்கு அப்படியே ரிட்டைன் பண்ணுறது. மேலே அந்த ஹோலில் கரெக்டாக இந்த ஸ்ப்ரிங் சீட் ஆகணும். இந்த யூ டைப் இருக்கிறது வந்து இந்த பெண்டு, இந்த ஃப்ரண்ட் பிரேக் லிவருக்கு கீழே சீட் ஆகணும். இதுதான் ப்ராப்பர் பொசிஷன். அப்புறம் இதுக்கப்புறம் வாஷர் போட்டுக்கோங்க.
அப்புறம் ஸ்ப்ளிட் பின் போட்டு ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி விடுங்க, அவ்வளோதான். இது முடிச்சதுக்கப்புறம் அங்கே இன்னொரு ஹோல் இருக்கும். அது எதுக்குன்னா பிரேக் லைட் ஸ்விட்சை மாட்டுறதுக்கு. பிரேக் லைட் ஸ்விட்ச் வந்து ஒரு நடுவில் ஒரு ஸ்ப்ரிங்கு கூட கனெக்டாக இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிரேக்கோட ட்ராவல் லென்த் வேரி ஆகும். வேரி ஆகிற இது வந்து பிரேக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் நாளாக தேஞ்சிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ராவல் லென்த்தும் மாறும். அதனால் நம்ம மேலே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பிரேக் லிவர் அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த நட்டு. இதை வந்து நீங்கள் டைட் பண்ண அந்த ட்ராவல் லென்த் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதை வச்சுக்கிட்டே கூட மாட்டலாம். மாட்டிட்டு அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தான் அந்த ஸ்ப்ரிங் வரும். இது ஸ்ப்ரிங்கை நீங்கள் எந்த வேலை வேணால் மாட்டலாம். ஆனால் இது தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. மேலே உள்ள பார்ட்டில் ஃபஸ்ட் ஸ்ப்ரிங்கை மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அதை அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி அப்படியே கீழே உள்ள ஸ்ப்ரிங்கில் மாட்டிடுங்க. மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் மூவிங் பார்ட்ஸ் வருதோ எல்லா இடமே க்ரீஸ் பண்ணிடுங்க. இது முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட் ஃபுட் ரெஸ்ட் அசம்பிளி. ஃபுட் ரெஸ்ட் அசம்பிளிக்கு ஆக்சுவலாக 12 mm ஸ்பேனர் தான் வரும். அப்புறம் இதுக்கு வந்து நான் இந்த இடத்துல 14 mm போட்டிருந்தேன். ஏன்னா பழசெல்லாமே துரு பிடிச்சிருந்துச்சு, அதனால் இங்கே 14 mm போட்டிருந்தேன். அப்புறம் இதே இதில் என்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஓட போல்ட் நட் அசம்பிளி வரும். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே வந்து நார்மல் டைட் வச்சுட்டு அப்புறம் இதோட போல்ட் நட் அசம்பிளியை வச்சு ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கிட்டேன். பொசிஷனை லாக் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக டைட் பண்ணேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் அசம்பிளி இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஃபுட் ரெஸ்ட் அசம்பிளியை மாட்டிட்டு பிரேக் லிவர் அசம்பிளியை மாட்ட ட்ரை பண்ணேன். பட் என்னால் மாட்ட முடியல. அது ஏன்னா பெண்ட் பண்ணி பொசிஷன் மாட்ட முடியல. அதனால் அதே தப்பாக பண்ணாதீங்க. இந்த வீடியோக்காக ஜஸ்ட் அடுத்த இதில் கிளிப்பிங்கில் போட்டு விட்ருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இன்ஜினோட பெட் ஏரியாவில் அந்த போல்ட் நட் அசம்பிளியை மாட்டிட்டு அலைன் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரெண்டு பக்கமும் டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இன்ஜினோட போல்ட் நட் அசம்பிளியை எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக பொசிஷன் கிடச்சிரும். இது முடிச்சதுக்கப்புறமா ஃபுட் ரெஸ்ட் ரப்பர் இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா இன்கேஸ் இந்த ரப்பரை எடுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதில் WD-40 ஆயில் எடுத்து லூப்ரிகேட் பண்ணிவிட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லூப்ரிகேண்ட்னு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, க்ரீஸ் ஆயில் அந்த மாதிரி எதுவும். ஏன்னா அது கடைசி வரைக்கும் உள்ளே தான் இருக்கும், டஸ்ட்டு வரும், அப்புறம் ரொட்டேட் ஆகும். இதை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு சோப் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். சோப் வாட்டரை கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் வேப்பர் ஆயிரும். அதுக்கப்புறம் ரப்பரோட மெயின் ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ரிக்ஷன் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அது நார்மலாகவே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கும். இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா சைட் ஸ்டாண்டு. இது வந்து மேனுஃபேக்சரை பொறுத்து ஸ்பேனர் நம்பர் உங்களுக்கு மாறும், ரேட்டும் அதே மாதிரி மாறும். இதோட சேஃப்டி ஃபீச்சர் என்னென்னா நட்டு இதில் இல்லைனாலும் லாக் ஆகிற மாதிரி இந்த ஸ்டாண்டில் ஒரு த்ரெட் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு நட்டு போச்சுனாலும் இது கீழே விழாது. இதை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு மேலே சேஃப்டி பர்பஸுக்காக நட்டு, இது ஒரு லாக் நட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு எப்படியும். இதை ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறமா இதையுமே க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கை போடுங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஈஸியஸ்ட் வே ஸ்ப்ரிங்கை மாட்டுறதுக்கு. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை மாட்டிக்கோங்க. இது ஃபுல்லாக மாட்டினதுக்கப்புறம் செயின் ஸ்பாக்கெட்டோட ஹப் யூனிட். இதில் இருக்கிற பேரிங்கை ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணோம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆக்சல் நட்டை எடுத்துக்கோங்க. இந்த நட்டை அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக அப்படியே சுற்றியில் வச்சு அடிச்சிங்கன்னா பேரிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர ஆரம்பிக்கும். இது வந்து அந்த பேரிங்கோட டஸ்ட்டு கவர். இதை எடுத்ததுக்கப்புறமா உள்ளே இருக்கிற பேரிங், அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹாலோ டைப் போல்ட் அசம்பிளின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒன்று வரும். இப்போ ஆக்சல் எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த அசம்பிளி. பழைய பேரிங் நம்பர்லாம் நான் வேறு வீடியோவில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதை பார்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரஸ்ட் எதுவும் இருந்துச்சுன்னா எம்டி பேப்பரை வச்சு தேய்ச்சிட்டு ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணுங்கள். மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ரீஸ் பண்ணுங்கள். இதை க்ரீஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்படி தான் அது இருக்கும். இந்த இதில் புது பேரிங் எடுத்து லாக் பண்ணிக்கோங்க.
இந்த பேரிங் பார்த்திங்கன்னா சைடில் தான் அது ஹோல்ட் ஆகும். அதனால் சீட் பண்ணுறது வந்து சைடில், அதனால் நம்ம சைடில் தான் இதை அடித்து சீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா பழைய பேரிங் அதுக்கு மேலே வச்சுட்டு சீட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் கேப் இதாக இருக்கும். இதுக்குள்ளே பேரிங் நம்ம பழைய பேரிங் அடிக்கிறப்போ அதுவுமே உள்ளே சீட் ஆகிடும். அதனால நான் இப்போ ஒரு ஸ்க்ரூ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு போல்ட் அசம்பிளியை வச்சு கார்னரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க, ப்ராப்பராக சீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டஸ்ட் கேப்பை போட்டு சீல் பண்ணிக்கோங்க. நார்மலாக டேப் பண்ணிங்கனாலே போதும். அது ரெண்டும் ஃப்ளாட்டாக இருக்கணும். இது முடித்ததுக்கப்புறமா ஸ்ப்ராக்கெட் இன்ஸ்டால் பண்ணணும். ஸ்ப்ராக்கெட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸு, பிராண்ட் அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. இது வந்து அவுட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இது ஃபேஸ் பண்ணதுக்கப்புறமா போல்ட் அசம்பிளியை போட்டுருங்க. இது வந்து செல்ஃப் லாக்கிங், உள்ளே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். வெளியே வந்து நம்ம நட்டை வச்சு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இந்த வாஷர் பிளேட்ஸுமே இருக்கும். இந்த வாஷர் பிளேட்ஸோட பர்பஸ் என்னென்னா, இந்த நட்டை டைட் பண்ணதுக்கப்புறம் இதை பெண்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்படி பண்ணுறப்போ இந்த நட்டு எதுவும் விழாது. சேம் கான்செப்ட் ஸ்ப்ளிட் பின்னுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இந்த மவுண்டிங் டைரக்ஷன் சொன்னேன்ல, எப்படி வேணால் மாட்டலாம். ஆனால் இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் டீத் கொடுத்துருப்பாங்க, பிராண்டு, அதோட டயா, அந்த மாதிரி ஸ்பெக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அவுட் சைடில் வர மாதிரி தான் நம்ம எப்போவுமே மவுண்ட் பண்ணணும். இது முடிச்சதுக்கப்புறமா க்ரஷர் ரப்பர், இதை வந்து நான் இப்போ பழைய வீல் ஹப்லேயே மாட்டுறேன். அப்போ தான், ஏன்னா நம்மக்கிட்ட வேறு இதை ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஸ்பெஷல் டூல் எதுவும் இல்லை. இது தான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதை முடிச்சதுக்கப்புறமா இந்த நட் அசம்பிளி மொத்தமாக டைட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்காஸ் பேட்டர்ன், எக்ஸ் பேட்டர்னில் டைட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நார்மலாக ஃபஸ்ட்டு ஹேண்ட் டைட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் டைட் கொடுக்க ஆரம்பிக்கணும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு வெட்டிரும்பு இல்லைன்னா ஸ்க்ரூ ட்ரைவரே கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பிளேட்டை அப்படியே பெண்ட் பண்ணி விடுங்க. இது என்ன பண்ணால் மெயினாக வண்டி ஓட்டுறப்போவும் நாளாக கொஞ்சம் லூஸ் ஆகும். இது அப்படியெல்லாம் இல்லாமல் ரெண்டு பக்கமும் நம்ம லாக் பண்ணியிருக்கிறதுனால இந்த நட்டு வந்து ரொட்டேட் ஆகாது, அதனால் கீழே விழாது. இது முடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ராக்கெட் அசம்பிளியில் ஒரு ஸ்பேசர் வரும். இந்த ஸ்பேசரை எடுத்து மாட்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே க்ரீஸ் பண்ணணும். அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்சைட் அவுட் சைட் ரெண்டுமே க்ரீஸ் பண்ணுங்கள், ஏன்னா எல்லாமே மூவிங் பார்ட்ஸ் தான். ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் இருக்கும். இத்தனை கிலோமீட்டருக்கு அப்புறம் கண்டிப்பாக ஃபுல்லாக எடுத்து லூப்ரிகேட் பண்ணி க்ளீன் பண்ணி மாட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் செயின் அட்ஜஸ்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாட்ச் கொடுத்துருப்பாங்க அந்த செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுதான் டைரக்ஷன். இது திருப்பி போட்டிங்கன்னா ப்ராப்பராக வராது. அதனால் அந்த ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கட் கொடுத்துருப்பாங்க. அந்த கட் எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி மாட்டுங்க. மாட்டிட்டு மேக்ஸிமம் லோயஸ்ட்டில் வைங்க, ஏன்னா செயின் புதுசு, நம்ம அப்புறம் தான் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பாக்கெட்டில் ஒரு கட் கொடுத்துருப்பாங்க, அதுதான் இதில் கரெக்டாக சீட் ஆகும். இது சீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் 27 mm நட்டு வரும். இதை டைட் பண்ணிக்கோங்க. நம்ம செயின் எப்படி இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதனால் நார்மல் டைட் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ செயினுமே இப்போ தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் வந்து செயின் கவரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பைக் மாட்டிட்டோன்னா அந்த செயின் கவரோட டைரக்ஷன் அதெல்லாம் ஒழுங்காக தெரியாது. அதுவும் இல்லாமல் நான் வீலில் இன்னும் ரெடி பண்ணவும் இல்லை, இன்ஜின் ப்ராசஸில் இருந்துச்சு. அதனால் இப்போதைக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் இந்த ப்ரொசீஜர் மாட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பண்ணிக்கோங்க. ஏன்னா வீல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சில பேர் மாட்டுவாங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து செயினை மாட்டிட்டு நான் வந்து அந்த லாக் பின் சைட் பிளேட்டையும் வச்சு லாக் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு கயிறை வச்சு இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட்டிடுவேன் இப்போதைக்கு. இதை முடித்ததுக்கப்புறமா சைட் கவர்ஸ் ரெண்டுத்தையுமே இன்ஸ்டால் பண்ணுவேன். செயினோட லாக் பின் அப்புறம் சைட் பிளேட்ஸை மாட்டிட்டு லாக் பண்ணிடுங்க இப்போதைக்கு. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுதான் அந்த லிப் ஏரியா லாக் ஆகிறதுக்கு. இது வந்து பேக் எண்ட்லேயும் லாக் ஆகணும், ஃப்ரண்ட் எண்ட்லேயும் லாக் ஆகணும் கரெக்டாக. ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங்காம் அசம்பிளிலே ஒரு பிளேட் மாதிரி டைட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அந்த லிப் ஏரியாவில் தான் இது கரெக்டாக ப்ராப்பராக சீட் ஆகணும். இது சீட் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மொத்தம்
4 ஸ்க்ரூஸ் 4 போல்ட் வரும் சேம் டைப்பு. அப்புறம் இன்னொன்று வந்து 5வது ஒன்று வந்து லாங் டைப்பு போல்ட்டு, மொத்தம் 5 வரும். ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு இது ரெண்டையுமே மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இது பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட்டு போல்ட்டு, இது கொஞ்சம் அதை விட லாங்காக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரெண்டுமே வந்து ஸ்விங்காம் கூட தான் லாக் ஆகும். வெல்ட் நட் வந்து ஸ்விங்காம் கூட கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செயினோட கவர்லேயே கொடுத்து வெல் பண்ணியிருப்பாங்க வெல் நட்டை. இது வந்து ஸ்விங்காமில் வந்து அதுக்கப்புறம் தான் செயின் கவரில் வர மாதிரி இருக்கும். மேலே 3 போல்ட்டை வச்சு டைட் பண்ணோம். கீழே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் பாட்டம் பார்ட் ஆஃப் தி செயின் கவரை தான் கலத்துவோம். அதனால் கீழே 2 போல்ட் வரும். இதை ப்ராப்பராக அலைன் பண்ணிவிட்டு நார்மல் ஜஸ்ட் அலைன் பண்ணிவிட்டு இந்த 2 போல்ட்டையும் போட்டுக்கோங்க. இதை டைட் பண்ண வேணாம், அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட் பார்ட்டு, செயினோட ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து வீடியோ எடுத்திருக்கேன். இது பேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு லிப் ஏரியா லாக் ஆகும். இது அதுக்கு மேலே ஓவர்லேப் ஆகிருக்கணும். பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அப்படியே இருக்கும். அதே போல் இந்த பேக்கில் இருக்கிற பார்ட் இதுவும் ப்ராப்பராக அலைன் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த 2 போல்ட்டையும் நீங்கள் டைட் பண்ணிடலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு இன்ஜின் எல்லாம் அப்படியே ஒன்றா பார்ப்போம்.